வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க மாங்காய் ஊறுகாய் போட்டு காட்ட சொல்லி. அதனால் மாங்காய் ஊறுகாய் போட போகிறேன். 3 மாங்காய் எடுத்துருக்கேங்க. 3 மாங்காயை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி அரிஞ்சு நல்லா வெயிலில் காய வச்சிடணுங்க. நான் தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து நம்ம உப்பை வறுத்து இதில் போட்டுடணுங்க. ஊற வச்சிடணும். இது நல்லா ஊறிடுச்சு. அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஒரு 7-8 மிளகாய் எடுத்து வச்சுருக்காங்க. பெருசாக இருக்குன்னு நான் கட் பண்ணியிருக்கேன். சின்ன மிளகாய் இருந்தால் நீங்கள் கீறிட்டு போட்டதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயத்தை வந்து இந்த அளவு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதை வறுத்துட்டு ஒட்டிச்சு பாருங்க. இதை இப்படி செஞ்சு எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துடணுங்க பெருங்காயத்தை. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் போட்டாலும் நம்ம மிளகாய் வறுத்து போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5-6 மிளகாய் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கடுகு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன். அதை வறுத்து நம்ம பொடி பண்ணிடலாம். கடுகு போட்டு தளிச்சிடலாம். நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். வாங்க, அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டிருக்கேன். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. மிளகாயை போட்டுடலாம். இந்த நுணுக்கி போட்டால் தாங்க நல்லா வாசமாக இருக்கும் ஊறுகாய். இப்போ நம்ம இது கடுகும் வெந்தயம் போட்டுடலாம். இது அப்படியே நம்ம பொடி பண்ணிடணுங்க. பொடி பண்ணி போட்டுடலாம். இறக்க போகும்போது தாளிச்சுட்டு நல்லா கொதிச்சோன்னா இறக்க போகும்போது போட்டுடலாம். இப்போ வெடிக்குதுங்க. இந்த வெடிக்கிறப்ப நம்ம எடுத்துடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இந்த பெருங்காயத்தை நம்ம வறுத்தரலாம். இப்போ இதில் போட்டு இப்போ பெருங்காயம் வறுபட்டுங்க, எடுத்துடலாம். இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சிருங்க. இப்போ நம்ம மஞ்சள் தூளை போட்டுடலாம். இப்போ நம்ம மிளகாத்தூளையும் போட்டுடலாம். இப்போ நம்ம நல்லா சூடாயிட்டுங்க. இது நல்லா ஆறணும்னா அந்த மாங்காயில் ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மிளகாத்தூள் பச்சை வாசம் போகணும்ல, அதுக்காக தான். இது அப்படியே இருக்கட்டும், நம்ம நுணுக்கிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மிளகாய், கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இதை வறுத்தாங்களங்க. இது நுணுக்கி இதில் போட்டுடலாம். இப்போ இந்த பச்சை மிளகாயும் நம்ம இதில் போட்டுடலாம். இது நல்லா ஆறணுன்னா அதில் எடுத்து ஊற்றி கலர வேண்டியதாங்க. அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெந்தய மாங்காய் இப்போ நம்ம இதில் ஊற்றி வச்சுங்க. அதை இப்போ நல்லா குலுக்கி விட்டு காட்டுற மாதிரி சூப்பராக இருக்கும். மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அப்படியே பாட்டில் எடுத்து வச்சிட வேண்டியதாங்க. அப்படியே இருக்குங்க. ஊற நல்லாயிருக்கும். அது முன்னாடி வெயிலில் வைப்பாங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சிட்றோம். நல்லா வேடு கட்டி கல் சட்டியில் ஊற்றி வெயிலில் வச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம்
இப்போ ஃப்ரிட்ஜு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடுறோம் அது. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாழ்க வளமுடன்.